சந்தியாரகம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தனாவை தேடி அவங்க சித்தப்பா வராரு. அப்படியே தனாவை தேடிட்டு இருக்க தனா அவர் கண்ணில் படக்கூடாதுன்னு ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நல்ல பாம்பு தனாவை கொத்திடுது. அவங்க சித்தப்பா இருக்காருன்னு அவங்க கீழே கூட பார்க்காம அவர் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தனா கார்த்திகை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே கார்த்தி கையில் மயக்க ஊசியோடு நின்றுட்டு இருக்காங்க. அதை மறைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே தனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ வருவன்னு எனக்கு தெரியும் தனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தனா நான் எத்தனை முறை உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் ஏன் காலையே அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்ல, நான் கால் அட்டன் பண்ணி பேசினா நீ வர முடியாதுன்னு சொல்லுவேன், அதனால தான் நான் காலை அட்டன் பண்ணலை. நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கார்த்திக் நீ இல்லாத வாழ்க்கையை எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அதுக்காக உயிரை விட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா, நான் எத்தனை முறை சொல்கிறது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போதே கார்த்தி எத்தனையோ முறை வந்து தனாக்கு இன்ஜெக்ஷன் போட ட்ரை பண்ணுறாங்க. அப்போது கார்த்திக் வந்து கேட்குறாங்க தனா கிட்ட, அப்போது உனக்கு பிடிச்சிதான் அந்த வாழ்க்கையை நீ வாழறியான்னு கேட்க, அதுக்கு தனா இங்கே பாருங்கள், என்னோட அம்மா அப்பாக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கேன், எது என்ன ஆனாலும் சரி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ வேறு எதுவும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்னை மறந்துடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போது கார்த்தி வந்து பேசிக்கிட்டே அந்த இன்ஜெக்ஷனை போடலான்னு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே தனாக்கு அப்படியே வந்து மயக்கம் வந்துடும். அப்படியே தனாவை தூக்கிட்டு போய் பெட்டு மேலே வந்து போட்டுடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மாயாவும் கதிரும் வந்து அங்கே வந்து வராங்க. தனா வந்து பெட்டில் போட்டுட்டு கார்த்தி வந்து தனா கிட்டே தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணலான்னு வராங்க. அந்த தாலி வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த தாலியை வந்து அறுத்து எறியறதுக்காக அந்த தாலி மேலே கையை வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த வீட்டோட டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு மாயாவும் கதிரும் அங்கே வந்து நிற்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.